யுனிவர்சல் ஃபூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்விசிபிள் ஜிப்பர் யுனிவர்சல் ஃபூட்டரில் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த ஃபூட்டரில் உங்களுக்கு ரைட் சைட் ஹோல், லெஃப்ட் சைட் ஹோல் அண்ட் சென்டர் ஹோல் இந்த மாதிரி 3 சைட்ஸ்லேயுமே ஹோல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஜிப்பர் ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் மேலே இந்த டாப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோலுக்கு கரெக்டாக நம்மளோட நீடில் உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். 18 ஜிப்பர் எடுத்துருக்கிறேன். ஜிப்பர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டீத்தர் இருக்கிறத அப்படியே அப்சைட் பார்த்து டேர்ன் பண்ணிவிட்டு நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் மேலே இப்படி லே பண்ணுறோம். லே பண்ணிவிட்டு டாப்பில் பின் பண்ணிடுங்க. கரெக்டாக இந்த வேக்ஸ் பாயிண்ட் இருக்கும், அந்த வேக்ஸ் பாயிண்ட் கரெக்டாக ஃபேப்ரிக்கோட எட்ஜில் இருக்கிற மாதிரி இந்த அளவு 1/2 இன்ச் விட்டு பின் பண்ணிடலாம். ஜிப்பரோட ரைட் சைட் பார்ட் எடுத்து இதுவும் அதே மாதிரி அப்சைட் பார்த்து டேர்ன் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் மேலே லே பண்ணுறோம். கரெக்டாக அந்த வேக்ஸ் பாயிண்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணுறோம். இப்போ இந்த டீத்தர் லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ அப்போ லெஃப்ட் சைடு ஹோல் இருக்கக்கூடியதுக்கு நேராக தான் நம்மளோட நீடில் இருக்கணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு எங்கள் லெஃப்ட் சைடு ஹோல் லெஃப்ட் சைடு ஹோலுக்கு நேராக நம்மளோட நீடில் இருக்கிற மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை அகெயின் டைட் பண்ணிடுறோம். இந்த டீத்தரை அப்படியே லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் கொடுக்கணும். எவ்வளோ ஹைட்டில் ஓப்பன் அப்படிங்கிறதும் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த இடத்துல கட் பண்ணிடலாம். எதில் லாக் ஸ்டிச் போட்டோமோ அதை ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இனி ரைட் சைட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைட் ஸ்டிச் பண்ணுறப்ப என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஃபூட்டரையும் அகெயின் நம்ம ரைட் சைட் ஹோலுக்கு நேராக நம்மளோட நீடில் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நம்ம லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணியிருக்கிற அதே அளவு ரைட் சைட்லேயும் மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணணும். டாப்பில் கரெக்டாக நம்மளோட வேக்ஸ் பாயிண்ட் இருக்கிற மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டீத்தரை இப்படி நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் கொடுக்குறோம். ரெண்டு பக்கமும் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இனி அப்படியே உள் பக்கமாக இப்படி திருப்பி விட்டுக்கிறோம். ஜிப்பரையும் அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டு ஜிப்பர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு மிடில் ஒயிட் கலர் ஜிப் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஜிப்போட கலரே விசிபிளாக தெரியாத அளவுக்கு நல்லா ஃபினிஷ் ஆகியிருக்கு. இனி கீழே பாட்டம் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ பாட்டம் ஜாயின் பண்ணுறதுக்கு இதை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே ஸ்டிச் போட்டு பாட்டம் வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம் 1/2 இன்ச் விட்டுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஜிப்போட பேக் சைடு எடுத்துகிட்டு அப்படியே இதை உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு கரெக்டாக இங்கே ஆல்ரெடி ஸ்டிச் எங்கே இருக்கோ அந்த ஸ்டிச் பாயிண்ட்லேருந்து அப்படியே நேர் பாட்டமில் கீழே 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச். ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். பாட்டம் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் ஆகியிருக்கு அப்படின்னு. இந்த இடமும் நமக்கு எந்த விதமான ரிங்கிள்ஸுமே ஃபார்ம் ஆகாமல் அழகாக ஃபினிஷ் ஆகியிருக்கு. இதுதான் இன்விசிபிள் ஜிப்பர் யுனிவர்சல் ஃபூட்டரில் ஸ்டிச் பண்ணக்கூடிய மெத்தட்.